ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் கீழே இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த இன்ஸ்டியூட் கீழே இருக்கக்கூடிய ஜாப்ஸு. இந்த ஜாப்புக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் ஹையர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இன்க்ளூடிங் டிரைவர் முதற்கொண்டு இந்த போஸ்டிங் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனா ஆஃப்லைனா, எக்ஸாம் ஃபீஸ் இருக்கா, எல்லாமே ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ அதுமாரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக ஃபேஸ்புக் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனலும் வச்சுருக்கோம். அதோட லிங்க்கும் கீழே இருக்கும், வேணுங்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டேரெக்டாக நான் கொடுக்குற லிங்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வருவீங்க. வெப்சைட்டில் கரண்ட்டாக என்னென்ன போஸ்டிங் வேகன்சி போயிட்டுருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். அப்படி இல்லை டேரெக்டாக நான் கொடுக்குற இந்த டாக்குமெண்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் ஒவ்வொன்றா பாருங்கள், நம்ம என்னென்ன போஸ்ட் படித்து பார்த்துருவோம். அதுமாரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதை மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இன்கேஸ் அப்ளை பண்ணும்போது இந்த நம்பர் அங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு இன்ஸ்டியூட் தான் ஹையர் பண்ணுறாங்க. அதாவது நேச்சுரல் லைஃப் வைல்ட் லைஃப் இருக்குல்ல, அது கீழே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எடுக்கிறாங்க. லெவல் 6 கீழே வரும். உங்களுக்கு சம்பளம் 34,000லேருந்து 1,12,000 இருக்கும். இது குரூப் பி கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி இல்லை பிசிஏ, பிஇ, பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சி முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள். அப்படி இல்லைனா 3 இயர் இன் ஃபுல் டைம் டிப்ளமோ, அடுத்து நீங்கள் சிஎஸ்ஐடியோ இதை படிச்சிங்கன்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு லெவல் 6 கீழே 34,000 மினிமம் சேலரியாக உங்களுக்கு அதிகபட்சமாக 1,12,000 கொடுக்குறாங்க. இதுவும் குரூப் பி கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த போஸ்ட்டு. இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் 3 இயர் ஃபுல் டைம் டிப்ளமா சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க, இல்லை ஆர்கிடெக்ட் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் இன் பிடெக்கில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தால் இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டில் ஆடியோ விஷுவல் கீழே குரூப் பி கீழே வரக்கூடிய போஸ்ட்டு. இதுவும் லெவல் 6 கீழே வரக்கூடிய போஸ்ட்டு தான். இதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் இன் பிஎஸ்சி, சிஎஸ்சி, ஐடி, எலக்ட்ரானிக்ஸ் அல்லது ஃபஸ்ட் கிளாஸ் இன் பிஎஸ்சி அலாங் வித் 1 இயர் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இல்லை வீடியோ எடிட்டிங்கில் இருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், டெக்னீஷியன் ஃபீல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2 கீழே வரக்கூடிய சேலரி. மினிமம் உங்களுக்கு 19,000லேருந்து 63,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. குரூப் சி கீழே வரக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும் வித் 60% மார்க்கோடு எடுத்துருக்கணும். அப்போ அதேமாரி 1 இயர் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர், இதுக்கு லெவல் 4 கீழே உங்களுக்கு 25,000 சம்பளமும் மேக்ஸிமம் 81 வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. இதுவும் குரூப் சி கீழே வரக்கூடிய ஜாப்பு. நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அதுமாரி உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 80 வேர்ட்ஸ் per மினிட்டுங்கிற டைப்பில் தெரிஞ்சிருக்கணும். எதர் நீங்கள் இங்கிலீஷாக இருந்தாலும் ஹிந்தியாக இருந்தாலும் ஓகே தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அசிஸ்டண்ட் கிரேடு 3 லெவல் 2 19,000 சம்பளம், மினிமமாக 63,000 அதிகபட்சமாக. குரூப் சி கீழே வரக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் 12th பாஸ் ஆகிருக்கணும். அதேமாரி உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீடு 35 வேர்ட்ஸ் per மினிட்டாக இருக்கணும். அதாவது இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி. இதெல்லாம் ஸ்கில் பேஸ்டு ஒர்க்கு, அதாவது நீங்கள் டைப்பிங் பண்ணுவீங்களா அதை பற்றின ஒர்க்கு. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு டிரைவர் ஜாப் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 2 கீழே வரக்கூடிய ஜாப்பு. இதுவும் 19,900லேருந்து 63,000 வரைக்கும் சம்பளம் தராங்க. இதுக்கு நீங்கள் 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே போதும். கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஹெவி அப்புறம் லைட் லைசன்ஸ் இருக்கணும். மினிமமாக உங்களுக்கு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு குக்கில் கொடுத்துருக்காங்க. குக்குன்னா சமையல் பண்ணுவாங்கள்ல, அவங்களுக்கு 19,900 மினிமம் சேலரியாக அதிகபட்சமாக உங்களுக்கு 63,000 கொடுக்குறாங்க. இது குரூப் சி கீழே வரக்கூடிய ஜாப்பு. இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஹை ஸ்கூலு, டிகிரி, டிப்ளமோ ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதுன்னு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கு லேப் அட்டெண்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது லெவல் 1 கீழே வரக்கூடிய சம்பளம் 18,000லேருந்து 56,000 சம்பளம் கொடுக்குறாங்க. குரூப் சி நீங்கள் 10th 12th படிச்சிருக்கணும். அதுமாதிரி 12th பாஸ் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. 60% மார்க் எடுக்கிறேன்னு இருக்காங்க. 10th படிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், உங்களுக்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமான ஏஜ் லிமிட்டு 18லேருந்து 28 வயசு வரைக்கும் அதிகபட்சமான வயசு வரம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 5 இயர்ஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ அதை கொடுத்துருவாங்க. அதேமாரி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ரெஜிஸ்டர்டு ஸ்பீடு போஸ்ட்டில் அனுப்பணும்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்ரஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த ரெஜிஸ்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியான்னு. இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதேமாரி மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் என்ன ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. இன்கேஸ் நீங்கள் டிரைவருக்கு அப்ளைனா மேலே எல்லாமே ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு கவர் ஒட்டினதுக்கப்புறம் மேலே இருக்கும்ல, அந்த இதில் எழுதணும்.
அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் குக் அப்படிங்கிற நேமு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நேம் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இல்லைனா உங்களோடது ரிஜெக்ட் ஆயிரும்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து உங்களுக்கான லாஸ்ட் டேட் பாருங்கள் 6/1/2025. அடுத்த வருஷம் 1வது மாதம் வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அது கூட ரூ. 700 ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அது யாரெலான்னு பாருங்கள். எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ உமனுக்கு வந்து இந்த இது அமௌண்ட்டு கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீ. ஒன்லி ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஸில் மேல் கேண்டிடேட் அதாவது ஆண்கள் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் டேரெக்டாக இந்த டைரக்டர் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு டிராஃப்ட் எடுத்துகிட்டு அந்த டிராஃப்ட்டை நீங்கள் அட்டாச் பண்ணி அந்த ஃபார்ம் கூட அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிமாண்டு டிராஃப்ட்னு. அதுமாரி அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் கேபிட்டல் லெட்டர் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்ஸு நீங்கள் இதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். எடுத்தோன்னே அப்ளை பண்ண வேணாம். ஒரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுட்டு அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ஒன்று ஃபில் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஓகேவா அப்படின்னு. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் இருக்கும். அதுவே நீங்கள் டேரெக்டாக டிஎன்ட்ரம் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். டிஎன்ட்ரம் எங்கே இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட யூபி பக்கத்தில் இருக்குது. அங்கே போய் எழுதுறதுக்கு எல்லாம் ஓகேவா, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ டீட்டெயிலாக படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டுக்கெல்லாம் என்னென்ன மார்க் இருக்கும் பாருங்கள். ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனபிலிட்டி, மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி, எவ்வளோ மார்க் எடுக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உங்களோட ஸ்கில் டெஸ்ட்டை கூட அவங்க செக் பண்ணுவாங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன வருதோ அந்த போஸ்ட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நீங்கள் அந்தந்த சிலபஸை மட்டும் கவர் பண்ணாலே போதும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு டிரைவர் போஸ்ட்டு முதற்கொண்டு டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் எபிலிட்டி இருக்குது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 2 டயரில் எக்ஸாம் நடக்கும். ஸோ டீட்டெயிலாக எக்ஸாம் பேட்டர்னை படித்து பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து இந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கு சிலபஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸுக்கெல்லாம் என்ன கேட்போம், ரீசனபிலிட்டிக்கெல்லாம் என்ன டாபிக்ஸ் கவர் பண்ணோம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மோட ஒரு ஃபார்மெட் இருக்கும். இந்த ஃபார்மெட் டவுன்லோட் பண்ணிட்டு இதை 2 பிரிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி பாருங்கள். எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட்வர்டைஸ் நம்பரு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா அட்வர்டைஸ் நம்பர், அதை இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத இந்த போஸ்ட் அப்ளைடு ஃபாருங்கிறத ஃபில் பண்ணணும். அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா, ஆண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் இருக்குது, அதை பேமெண்ட் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட ஃபோட்டோ இங்கே ஒட்டிடுங்க. அடுத்து உங்களுக்கான கேட்டகரி கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட் நேமு, மிடில் நேமு, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை மறக்காமல் ஃபில் பண்ணிவிட்டு பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்களோட ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை மறக்காமல் கொடுத்துருங்க. அடுத்து அட்ரஸோட ஃபுல் டீட்டெயில் கேட்டிருக்காங்க, பின்கோடு, டெலிஃபோன் நம்பரு, இமெயிலு, மொபைலு. ஸோ நம்மளோட கம்யூனிகேஷனுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களோட நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன், அதை பக்கத்தில் உங்களுக்கு எந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அது கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, மந்த்து, இயரு. ஸோ நீங்கள் பிறந்த வருஷம் எவ்வளோ மாதம் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேமெண்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க, என்ன போஸ்ட்டுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸ்டார்டிங் வித் மெட்ரிகுலேஷன், அதாவது 10th உங்களோட எலிஜிபிலிட்டிஸ்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். மார்க்ஸு, என்ன இயர் பாஸ் அவுட் ஆனீங்க, உங்களோட டிவிஷனு, எவ்வளோ ஸ்கோர் பண்ணிங்க எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் 1 by 1 இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ அடுத்து உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க. அடுத்து டேட்டு ப்ளஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு இதை கொரியரில் அவங்களுக்கு மறக்காமல் சென்ட் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருக்குன்னா கீழே கமெண்டில் பின் பண்ணுங்கள். தட்ஸ் இட் கைஸ், டுடே வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வேலை தேடுற ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட் கைஸ். டாட்டா, பை பாய்.